சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் சந்திக்கப்போவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கரசியாம் அவர்கள். வணக்கம் சார். பாலாஜி வணக்கம் சார். இன்று டெல்லி பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வருவதாக இருந்தது. ஆனால் அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக போயஸ் கார்டன்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் இன்று டெல்லியில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிள்ளுக்கீரையாக பாஜக பயன்படுத்துகிறது அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் என்டிஏ கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு டிடிவி தினகரன், அன்புமணி எல்லாம் அங்கதான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நம்ம இந்த சூழலை நம்ம எப்படி பார்க்கறது, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க சொல்ற சரிதான் பாலாஜி. போயஸ் தோட்டத்துல தான் நடக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் மாளிகையில தான் கையெழுத்து ஒப்பந்தங்கள் ஒவ்வொரு கூட்டணி கட்சியோடையும் 1 சீட் 2 சீட்னா கூட அவங்க நேரடியா வந்து கையெழுத்து போடுவாங்க. இதான் வழக்கம். இந்த தடவை கொஞ்சம் புதுமையா தான் இருக்கு. அதுபோல இந்த பேக்கேஜ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து எப்போதுமே அது மாநில கட்சிகளுக்கு எதிரானதுங்கிறது தான் என் கருத்து. தேசிய கட்சிகளை எல்லாம் ஒழிச்சு கட்டினதானே 67. இப்ப நம்ம ஏன் தேசிய கட்சிகளை கூட்டணியில் வைத்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஓட்டு கூட சதறக்கூடாதுங்கிற கணக்கு தான். மற்றபடி தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும், ஆட்சியை பகிர்ந்து கொள்ளணுங்கிற அந்த எண்ணம் மாநில கட்சிகளுக்கு கொஞ்சமும் கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையே டெல்லியில நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கு, ஒரு எரிச்சலாகவும் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைனா அதிமுகவிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் டெல்லியில போய் ஒரு அந்தரங்க பேச்சுவார்த்தை அது நான் பார்த்துருக்கிறேங்க. எம்ஜிஆர் காலத்துல பண்ருட்டியார் போவாரு, ஜெயலலிதா காலத்துலயும் போவாங்க. ஆனா பொதுச் செயலாளர், அதாவது நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கவங்க போக மாட்டாங்க. எடப்பாடி 3 தடவை போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த 1 பொசிஷனோட சேர்ற மத்தவங்க மைனர் பார்ட்னர்ஸ், இப்போ அன்புமணி, இப்போ டிடிவி இப்போ போய் இப்பதான் அமித்ஷா அவர்களோட சந்திப்புன்னு சன் நியூஸ்ல என்கிட்ட சொல்லி போன்ல கருத்து கேட்டாங்க. என்ன கருத்து சொல்றதுக்கே தெரியல உண்மையிலேயே. என்ன காரணம்னா அவருக்கு கிடைக்க போறது 6 சீட்டோ 8 சீட்டோ. அந்த 6 சீட் 8 சீட்டு பிஜேபியோட பேசுறது என்பது அது டேஞ்சரஸான ஒரு விஷயம். தேசிய கட்சியோட பேசுறது சுத்தமா சரி கிடையாது. அது போக தகவல் எப்படி வருதுன்னா பிஜேபி வந்து மைனர் பார்ட்னர் எல்லாருமே அவங்க தாமரை சின்னத்துல நின்றால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. பாமக சின்ன பிரச்சனை, சென்னை ஹைகோர்ட் வேற மாதிரி சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது நமக்கு தெரியல. அது பதிவு பெறாத கட்சி மாதிரி தான் இப்போதைக்கு. ஏன்னா அங்கீகாரம் இழந்துட்டாங்க அவங்க. ஸோ மேக்சிமம் ரிஜிஸ்டர்டு பார்ட்டியில் ஒரு பஞ்சாயத்து அதில் சின்ன பிரச்சனை அப்படின்னா பொதுவாக தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிற நடைமுறையை வந்து அந்த சின்னத்தை முடக்கி வைக்கிறது தான். ஏன்னா அது டெம்பரரி யூஸுக்கு கொடுக்குற சின்னம் தாங்க. சின்னம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தம். டெம்பரரி யூஸுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதிவு பெறாத கட்சிகளுக்கு கொடுக்குது. அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு அது நிரந்தர சின்னம். பதிவு பெற்ற கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையமா கொடுக்கறது தான். அதுக்குள்ள பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அந்த சின்னம் முடக்கப்படும். இது வழக்கமான இது. அதான், அதாவது யூசேஜ் இருந்து எடுத்துருவாங்க. முடக்கப்படும் சொல்றதை விட கூட டெம்பரரி நான் யூஸுக்கு போய் சேர்ந்துருவாங்க. இதுதான் வழக்கம். இது பலமுறை பல நீதிமன்றங்கள்ல தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ டாக்டர் தரப்பு என்ன வாதம் வைக்க போகுது, இல்ல தேர்தல் நடைமுறை தொடங்கிருச்சு நாங்க இதுல தலையிட முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போதா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சின்ன பிரச்சனை இருக்கு, அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ பாமகவையும் தாமரை சின்னத்துலதான் நிக்க சொல்லி பாஜக சொல்லுதா? டிடிவிட்ட ஏற்கனவே சின்ன பிரச்சனையே கிடையாதுங்க. அவர்கிட்ட குக்கர் இருக்கு, பதிவு பெற்ற கட்சி குக்கர் இருக்கு. அடுத்த தேர்தலில் தான் அவருக்கு சின்ன பிரச்சனை வரும். அதாவது பதிவு வந்து குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு இல்லை குறிப்பிட்ட சதவீதம் எம்எல்ஏ கிடைக்கலன்னா அதை இழக்க வேண்டியது வரும் அந்த சின்னத்தை. அதனாலதான் எல்லாருமே இந்த ரிட்டைலர் தொகுதி கேட்கறது. என்ன காரணம்னா ஒரு 7 தொகுதியிலேயாவது எம்எல்ஏ இருந்தா தான் சின்னம் நமக்கு கிடைக்கும். சதவீத ஓட்டு வேணும்னாலும் நிறைய தொகுதிகள்ல நிக்கணும். 234 நின்னா சதவீதம் கிடைக்கும். அப்போ 10 தொகுதி வேணும், 9 தொகுதி வேணும், 12 தொகுதி வேணும்னு சின்ன கட்சிகள் கேட்கும் போது திமுக கூட்டணியில நீங்க அதை பார்க்கலாம். எல்லாமே நீங்க தாமரையில நில்லுங்கன்னு பாஜக சொன்னா அது கட்சியே வேண்டாமா, பிஜேபியிலே இணைஞ்சிடலாமா? அப்ப இவ்வளவு நாள் குக்கர் சின்னத்தை வச்சு அமமுக பிரச்சாரம் பண்ணதெல்லாம் என்ன ஆகுறது? இல்ல மாம்பழத்தை வச்சு அன்புமணி பிரச்சாரம் பண்ணது என்ன ஆகுறது? அது போக கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதே வந்து, அதாவது நாங்க தான் அதிமுக கூட்டணி தலைமை கிடையாது, நாங்க தான் தலைமை, திமுகவுக்கு எதிரான
இடத்துல நாங்க தான் இருக்கிறோன்ற சொல்லாம சொல்றாங்களோ? அது இதுல ஒரு சிக்கல் நிஜமாவே வருதுங்க. என்னன்னா திமுக எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. நடக்கிற அதிமுக நடக்கிற நிகழ்ச்சிகள் டெல்லி ஆதிக்கம் அதிகமா இருக்குங்கிறது தானே காட்டுது. திமுக நேரட்டிவ்குள்ள தானே இவங்க போய் பிளே பண்றாங்க திருப்பி. இவங்க என்ன சொன்னாலும் இல்லைங்க நாங்க தான் முடிவு எடுக்கிறோம்னு சொன்னாலும் இன்னும் திமுக கூட்டணியிலையும் குழப்பம் இருக்குங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாம் முடிவாயிரும்னு தோணுது. என்ன காரணம்னா சிபிஎம்மோ இல்ல விசிகாவோ இல்ல தாவகாவோ தமிழக வாழ்வுரிமை கழகமோ மீண்டும் மீண்டும் திமுக தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுகவின் கீழ்மட்ட தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு சிபாரிசு பண்ண சொல்லியிருப்பாங்க. முதலமைச்சரோட நேரடியா பேசுறாங்க. சோ 6 தொகுதி கேட்கிற இடத்துல 7 தொகுதி முடிவாகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு தெரியுது. இல்ல 6 தொகுதி கேட்கிற இடத்துல 5 தொகுதிக்கு திமுக முடிக்குங்க அப்படிங்கிற வாய்ப்பு தெரியுது. இங்க வந்து எந்த வாய்ப்புமே தெரியல. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இடங்கள் கூட பத்திரிகையில வந்து செய்தி, அதிகாரப்பூர்வமான செய்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பிஜேபி தான் இதை முடிவு பண்ணுதுங்க. அதிமுக 160 இடத்துல போட்டி போடுது, ரைட்டு, மீதி இருக்கிற இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த இடங்களை நாங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு, என்டிஏல ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு பிரிச்சு தரோம், இப்படிதான் தெரியுது. ஆனா இதை வந்து கிளப்பி விட்டதே இபிஎஸ் தானே. அவர் தானேங்க முதல்ல சொன்னாரு, என்டிஏல ஏற்கனவே நிறைய கட்சி இருக்குதுங்க, நாங்களே என்டிஏல சேர்ந்திருக்கோம்னு சொன்னது யாரு? அவர் தான். அப்ப அது சரிதானே. 2024 தேர்தலில் என்டிஏவில் இருந்த கட்சிகள்லாம் இது. அப்போ அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இவை. இப்போ ஏப்ரல் மாசத்துல நீங்க அதிமுக மற்றும் அதன் கட்சிகள் என்டிஏல இணைஞ்சிருக்கு. அப்போ அமமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? நீங்களா எங்களுக்கு ஜூனியர் தாங்க, நீங்க இப்பதானே வந்தீங்க, இந்த ஸ்டாண்ட் தானே எடுப்பாங்க. திமுக கூட்டணியிலங்க புதிதாக வந்த தேமுதிகவுக்கு இத்தனை இடங்களா, நாங்க எவ்வளவு நாளா கூட்டணியில் இருக்கோம், அந்த குரல் வருதா வரலையா? அது வரதான் செய்யும், அது இயல்பு. ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு 30ல இருந்து 40 கட்சி இருக்கு. எடப்பாடி என்ன சொல்றாரு? நிறைய கட்சி இருக்குங்க, அவங்கவுங்க கூட்டணியில போய் செட்டில் ஆயிட்டாங்க, 1-2 தனியா இருக்கு, இனி எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு யாருமே இல்ல. இது நமக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முந்தைய தெரியும். எடப்பாடி இப்பதான் அதை வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. விஜய் கட்சி வந்து அவங்க வேட்பாளர்களை எல்லாம் தயார் பண்ணி லிஸ்ட் போடுற நிலைமையில இருக்காங்க. சசிகலாமாவும் டாக்டரும் வந்து நேத்து அவங்க தனியா கூட்டணி 234 நாங்க நிக்க போறோம் அப்படின்னு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆக 4 முனைங்கிறது 5 முனை. நான் முதல்ல இருந்து 5 முனை ஆயிருந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன். என்ன காரணம்னா 4 முனைனாலங்க 4 முனையிலும் இடம் கிடைக்காதவங்க கதி என்ன? அதுக்காக கட்சியை கலைச்சிட முடியுமா நீங்க இடம் கொடுக்கலன்னா? சரி, போன தடவை எப்படி அமமுகவும் தேமுதிகவும் ஒரு புள்ளியில இணைஞ்சது 2021ல. அப்ப அதே மாதிரியான ஒரு புள்ளியில தான் பெரிய டாக்டரும் சின்னம்மாவும் இணைஞ்சிருக்காங்க. 234 தொகுதி நிப்பாங்க தான். எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க அது தெரியாது. ஆனா யாரு ஓட்டை பிரிக்க போறாங்க அது தெளிவா தெரியுது இல்ல. யார் ஓட்டு பிரிக்க போறாங்க? கண்டிப்பாக டாக்டர், பெரிய டாக்டர்னா அவங்க 1 இயர் ஓட்டு தான் பிரிக்க முடியும். வேற யார் ஓட்டு பிரிக்க முடியும்? நான் 1 இயர் அவங்க போட மாட்டாங்கல்ல. அன்மொழிக்காவது போடுவாங்க, டாக்டர் ராமதாஸ் போட மாட்டாங்கல்ல. சசிகலாமா யார் ஓட்டை பிரிக்க முடியும்? டெல்டாலையும் தென் மாவட்டங்களையும். தேவரின ஓட்டு அப்படின்னா அது அமமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு தானே. அது தெளிவாகவே தெரியுதுங்களா? அதுல 2000 ஓட்டோ 3000 ஓட்டோ 500 ஓட்டோ எதுவாக இருந்தாலும் அதிமுக அமமுக ஓட்ட தென் மாவட்டம் டெல்டாவிலையோ, அதிமுக பாமக ஓட்ட வட மாவட்டங்களையும் பிரிப்பாங்க, அவ்வளவுதானே. ரொம்ப தெளிவா தெரியுதுங்களா இது? அவங்களுக்கு வேற நியூட்ரல் ஓட்டு இல்ல. சரி, விஜய் வந்து நியூட்ரல் ஓட்டை பிரிப்பாருன்னு வாதத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அக்ராஸ் ஆல் செக்ஷன்ஸ் இளைஞர்கள் இல்ல வந்து பெண்கள் 30 வயசு கீழே இருக்கவங்க ஓட்டு அவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நமக்கு. நிஜமா என்ன நடக்கும்னு தெரியாது, ஃபீல் இருக்கு. அது வந்து 234 தொகுதியிலையும் தெரியுது. பட் சசிகலாமாவுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அப்படியான ஃபீல் கிடையாதுங்களா. முதல்ல இருந்தே அவங்க ஓட்டு வங்கி அப்படித்தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து குழப்பம். அப்ப அமித்ஷா என்ன சொல்லுவாரு? இதெல்லாமே குழப்பம், பிஜேபி ஓட்டு தான் பிரியாம இருக்கு, நீங்க தாமரை சின்னத்துல நின்னீங்கன்னா பிஜேபி ஓட்டு நீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும், அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, இப்படி அவரு பேசுவார். அவரு அப்படி பேசக்கூடியவர் தாங்க. ஆனா அடிப்படையான பிரச்சனை என்ன வரும் இதுல? பிஜேபி தாங்க மறைமுகமா இயக்குது. பிஜேபி தமிழ்நாட்டில் மறைமுகமா ஆட்சி செலுத்துவதற்கான ஒரு உத்தி இது.
டெல்லி வந்து தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்குது, தமிழ்நாடு ஆல்வேஸ் வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த நேரேட்டிவ்க்குள்ள ப்ளே பண்றாங்க. அது வந்து அதிமுகவுக்கு வீக் பாயிண்ட். ஆனா எடப்பாடி அவர்களும் லேசப்பட்ட ஆள் இல்ல, அவரும் வீக்கெண்ட் எல்லாம் கிடையாது, அவருக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரியும், அவரும் நிறைய கணக்குகளை போட்டிருக்காரு. டெல்லிக்கு போறதே ஒரு கணக்கு தான், ஒரு நெளிவு செழிவோட அவர் நடந்துக்கிறாரு, அவர் தன்னுடைய இடங்களை தற்காத்துக் கொள்வதற்காக டெல்லி பயணம் பண்ணிருக்காருன்னு ஒரு வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது இல்ல. சரியாவும் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீக் கிடையாதுங்க, அவர் கீழே இருந்து வந்தவர் தான். சிக்கல் என்னன்னா அவர் இன்னமும் கீழே இருந்து வந்தவராகவே செயல்படுறாரு. அதாவது ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளரோட மைண்ட் செட் தான். ஆனா பிராக்டிகலா ஒரு தேர்தல்னு வரும்போது ரொம்ப டாப்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு வேண்டாதவங்களையும் உள்ள சேர்த்துக்கணும் தான் நினைப்பாங்க. ஏங்க காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடம் கொடுக்கறதுல திமுகவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க 20 இடம் 22 இடத்துல ஆரம்பிச்சதுங்க, அது 28 இடம் கொடுத்துருக்கு, பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு. உண்மையிலே ஸ்டாலின் சந்தோஷமா இதை கொடுத்துட்டாரா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளோ சிபிஎம்மோ இடதுசாரிகளோ அதை சொல்லி காட்டுறது அதுதானே, அவங்க களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்னு தானே கேள்வி முன்வைக்கப்படுது. இதை வந்து முன்னாடியே எச்சரிச்சதுதான். இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் போதே நான் பலமுறை சொன்னேன், காங்கிரஸுக்கு நீங்க கூடுதலா கொடுத்தீங்கன்னா எல்லா கட்சியும் அதை காரணம் காட்டி கூடுதலா கேட்கும், அவ்வளவுதான். அப்போ திமுக உதயசூரியன் நிக்கிற சீட்டு தான் குறையும். ஆனாலும் இந்த களம் எல்லாம் தெரியாதவர் கிடையாது ஸ்டாலின். அவரோட முதல் தேர்தல் 1984, 42 வருஷம் ஆச்சு அவர் தேர்தலில் நின்று 1000 விளக்கு தொகுதி கே வெற்றி வாய்ப்பு பெறல. ஆனா முதல் தேர்தல் அது 84, தராசெல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கிற காலகட்டங்க. தெரியாது கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஆனாலும் ஒட்டுமொத்தமா நமக்கு வந்து 1000 ஓட்டு 2000 ஓட்டு குறைஞ்சிடக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை உணர்வு. அதாவது 5000 ஓட்டு கீழே இத்தனை தொகுதியில வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுது. காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக 5000 ஓட்டு கீழே பல தொகுதிகளில் இருக்கு. 28 தொகுதி அவங்களுக்கு கொடுத்தாலும் இன்னொரு 30 தொகுதியிலயோ 40 தொகுதியிலயோ அந்த வாக்கு நமக்கு உதவியா இருக்கும். சோ விருப்பமே இல்லாம செய்யற ஏற்பாடு தான் கூட்டணியே. கூட்டணி சந்தோஷமா செய்யற ஏற்பாடு இல்லைங்க. மேகங்கள் கூடி மழை பொழிவதல்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. எப்போதுமே அப்படித்தான். ஏன்னா கடைசியில நம்ம தொகுதியவே கேட்பாங்க. நமக்கு அங்க எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருப்பாரு, எம்எல்ஏ கேண்டிடேட் இருப்பாங்க, நம்ம பலமாவும் இருப்போம் பல தொகுதிகளில். அதை அவங்க கேட்பாங்க, கூட்டணி நிர்பந்தத்தில் விட்டு கொடுக்க வேண்டியது வரும். படு சிக்கல் அது. நீங்க மொத்தத்துல வந்துங்க காங்கிரஸுக்கு 28, மற்ற கட்சிகளுக்கு கால்குலேட் பண்ணா 70-80 தொகுதி போயிரும் போல இருக்கு. உதயசூரியன்ல நிக்கிற சின்ன கட்சிகளை விட்டுருங்க, அது திமுக எம்எல்ஏ கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனா தனி சின்னம் வச்சிருக்கிற கட்சிகள், இப்ப விசிக பானையில் தான் நிற்போம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சிபிஐ சிபிஎம் அவங்களுக்கு தனி சின்னம் இருக்கு. காங்கிரஸ் 28 ஆகி போச்சு. எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா தனி சின்னத்துல நிக்கிற தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாகும். அது எப்பவுமே வீக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த தொகுதிகளை குறி வச்சு எதிரணி போராடும். பிஜேபி நேஷனல் பார்ட்டி அவங்கள்ட்ட அட்வான்டேஜ் டெல்லி, பணம், அது போக அதிகாரம். டெல்லி அதிகாரம் உயர்ந்ததா, தமிழ்நாடு அதிகாரம் உயர்ந்ததா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப அதை சமாளிச்சு வரணும்ல. இப்ப கூட்டணி கட்சிக்கு அதிக இடம் விட்டு கொடுக்க அதை சமாளிக்கிறது கஷ்டமாலாம் இருக்கும். இந்த கணக்கு அதிமுக எந்த இடத்துல மாறுபடுதுன்னா அவங்க டெல்லி பஞ்சாயத்துக்கே போகும்போது அது மாறுபடுது. இது அதிமுகவுக்கும் ஃபேவரபிள் பாயிண்ட் தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரொம்ப சீனியர் பர்சன், நெளிவு சுழிவுலாம் அறிஞ்சவர். ஆனா பியூஷ் கோயல் இங்க வர்றாருல, அவரை வச்சே தாங்க இதை முடிக்கணும். ஒவ்வொரு தடவையும் அமித்ஷா வர முடியாதுங்க, அவர் HM ஹோம் மினிஸ்டர், மோடி வர முடியாது பிரதமர். பியூஷ் கோயல் வர்றாரு, பிஜேபி மினிஸ்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிஸ்டருங்க அவரு. அவரு நல்ல ஆளுங்க ஆக்சுவலா, பிராக்டிகலா CA, அவர் ரொம்ப கோல்டு மெடலிஸ்ட் CA. பிளஸ் வந்து அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தே அவங்க பிஜேபி, ரொம்ப சீனியர் பர்சன். பழைய ஆளை கழட்டிட்டு பியூஷ் கோயல் அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க, தமிழ்நாட்டில் நெகோசியேட் பண்ண வசதியா இருக்கும்னு. அவரை இவங்க இரிட்டேட் பண்ணிட்டாங்க அதிமுக. சரி நீங்க பாத்துங்கப்பான்ட்டாரு அவரு. ஆனா அவர் அப்படியே இங்கேயே வச்சிருந்தோம்னா அவர் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. நமக்கு நம்ம டெல்லி போற அந்த டாக், பேட் டாக் வராது. எல்லா இடத்துலயும் டெல்லிக்கு போய் காவடி எடுக்கிறாங்க, முதலமைச்சர் சொல்றாருல, டெல்லி கண்ட்ரோல்ல போயிட்டாங்க, இரட்டை தலைமை வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க, இப்ப அமித்ஷா ஒரு தலைவர் ஆயிட்டாரு, இந்த பேச்செல்லாம் வருதுல்ல.
அதை எப்படி ஆனா எடப்பாடி தவிர்த்திருக்கலாம்? அவர்களும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு. அதாவது நீங்க கடந்த கொடுத்தாருங்க. காலங்கள்ல கையில நபருக்கு போனீங்க டெல்லிக்கு டெல்லிக்கு. எடப்பாடி போறது கூட பிரச்சனை இல்லைங்க. அன்புமணி போறாரு. எல்லாரும் போயிருவாங்க போல இருக்கு வரிசையா. அன்புமணி டிடியும் போயாச்சு. அப்ப அமித்ஷா ஹோம் மினிஸ்டருங்க. அவரு அழைக்காம நம்ம போக முடியாதுல்ல. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம போக முடியாதுல்ல. அப்ப அவர் அழைக்கிறாருன்னு தெரிஞ்சு போயிருது. இன்னும் இருக்கிற சின்ன கட்சிகளே அவர் அழைச்சு பேச ஆரம்பிச்சாருன்னு வைங்க. அது ரொம்ப அதிமுக கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்றதான் கேள்வி. அது போக வீக் பாயிண்ட் ஆயிருதுலங்க. சரி, எல்லாரும் ஜெயலலிதாவாக எடப்பாடி ஆக முடியாதுங்க. எம்ஜிஆர் ஆக முடியாது. எடப்பாடி எடப்பாடியா இருக்கலாம்லன்றான். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியாவே இருந்தாரு அப்படின்னா அவர் எப்படி அதை பிளே பண்ணணும்? முடிவெல்லாம் சொல்ல வேண்டாம். இழுத்துக்கலாம், இன்னும் 4 நாள் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா பியூஷ் கோயலை வச்சே பேசிட்டு இருந்திருக்கணும். அப்ப பிஜேபி ஒரு கட்டத்துல என்ன நினைக்கும்? பியூஷ் கோயல் தொடர்ந்து வந்து பிரயோஜனம் இல்லை போல இருக்கு, வேற ஆள் அனுப்பலான்னு கூட நினைக்கும். சரி, பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி. கடைசியில என்ன ஆனாரு? சிஎம் அதெல்லாம் இல்ல, நாங்க திருச்செந்தூர் போறோம், பேச்சுவார்த்தைக்கு டெல்லியில இருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க, நான் போய் முருகனை கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரோட ஆன்மீக குரு அங்க போயிட்டாரு. கடைசியில என்ன முடிவாச்சு? கடைசியில அந்த புதிய கட்சிக்கு வந்து சீட்டு கொடுத்தாரு முடிவாயிருக்கு. அதிமுக எத்தனை சீட்டு? 2 சீட்டு. அதிமுக என்னவா இருந்ததுங்க? எம்ஜிஆருக்கும் முந்தைய முதலமைச்சர் வந்து பாண்டிச்சேரி காரைக்கால்காரர். எம்ஜிஆருக்கும் முன்னாடி அதிமுகவின் முதல் முதலமைச்சருங்க பாண்டிச்சேரியில. 2 வாட்டி என்னமோ வந்து அதிமுக அங்க ஆளுங்கட்சி. இப்ப 2 சீட்டு கட்சியா மாறிடுச்சு. அதாவது இங்க தமிழ்நாட்டுல வந்து எப்படி 1 சீட்டு கட்சி 2 சீட்டு கட்சி இருக்கோ, அப்படி பாண்டிச்சேரியில அதிமுக 2 சீட்டு கட்சி ஆயிடுச்சு. அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா கூட எடப்பாடி பழனிசாமி காட்டிக்கவே இல்லை. ஆனா ரங்கசாமி டோட்டலா டெல்லியில இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து உட்கார்ந்துதான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களே தவிர ரங்கசாமி பாண்டிச்சேரிக்கு போல இல்லை. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் அவருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஆன்டி இன்குமென்சி இருக்கும். அவர் தான் பதறி போய் போகணும். பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி, அதுல அதிகாரம் வேற ரொம்ப கம்மி. இல்ல நீங்க பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்தே தரல அப்படின்னு முறுக்கிக்கிட்டாரு. எப்படி புதிய கட்சிக்கு இடம் கொடுக்கலான்னு முறுக்கிக்கிட்டாரு. கடைசியில எல்லாம் அப்படியே தான் இருக்குமா? பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரல, புதிய கட்சிக்கு இடம் கொடுத்துருக்கு. ஆனா பாண்டிச்சேரியில கையெழுத்தாது. அது பாண்டிச்சேரியில பேச்சுவார்த்தை நடக்கு. டெல்லியில இருந்து வர்றவங்க பாண்டிச்சேரியில காத்து கிடக்கான். முன்னாடி டெல்லியில இருந்து வர்றவங்க பாய்ஸ் கடன்ல காத்து கிடப்பாங்களா? அப்படி அப்போ வந்து என்ன ஆகும்னா, சரி கெத்தா இருக்காங்கப்பா வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு தோணும். இப்ப என்ன ஆகுதுன்னா, எடப்பாடி கெத்தா இல்லைங்க, விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு தோணும். இந்த பரபரப்பான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருக்கிறது. திமுக கூட்டணியில அதிமுக பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இதுக்கு இடையில வேட்பாளர்கள் தேர்வுகள் நடத்தி இருக்கோம் அப்படின்னு தாவைக்கால சொல்லப்பட்டாலும், ஆனால் அவருடைய முக்கியமான தலைவர் விஜய் அவர்கள் மும்பையில ஒரு பர்சனல் விழால கலந்துட்டு இருக்காரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த அரசியல் சூழலை அவரும் இதை தெரிஞ்சே நடந்துக்கிறாரா, இல்ல கையாளுற விதமே அப்படிதான் இருக்கு? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அவர் கையாளுற விதமே அப்படிதாங்க இருக்கு. நிஜமாவே நீங்க வந்துங்க பர்சனல் விழான்னு சொன்னாலும் அது வந்து அவரோட டைரக்டரோட அவங்க இல்லத்துல இருக்கிற வளைகாப்பு, அவ்வளவுதாங்க. அது ஒன்றும் ரொம்ப பெரிய பர்சனல் விழான்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். காரணம், டைரக்டர் திருமணத்துக்கு போயிருப்பாரு, இன்னும் அடுத்தாப்புல குழந்தை பிறந்தா போலாம். வளைகாப்பு ஃபங்க்ஷன் இவ்வளவு நெக் ஆஃப் த மூமெண்ட் மாதிரி இது. வேட்பாளர் பட்டியல் தயாரித்தல், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை. அதுல வந்து அவரு மும்பையில போய் கலந்துக்கிறது என்பது டைம் வேஸ்ட். அதாவது இங்க இருக்கிறவன் சோர்வாவான். சரி, இதுல கீழே கட்சியில ஒருத்தன் கீழே சேர்றான், அவன் எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம அரசியல்ல மேல வரணுங்கிறது தான். அதுக்குதான் அவன் வேலை பார்த்துருப்பான். விஜய் திரைப்பட நட்சத்திரமா இருந்த காலத்துல இருந்து போஸ்டர் ஊட்டி பலரும் வேலை பார்த்திருப்பாங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2 வருஷத்துல பல லட்சக்கணக்கான ரூபாயை வந்து பலரும் செலவு பண்ணியிருப்பாங்க. கட்சியோட உண்மையான பிரச்சனை இப்ப என்னவா இருக்கு? 234 தொகுதியிலையும் செலவு பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப கட்சியில நமக்கு 234 தொகுதியிலையும் என்ட்ரி எக்ஸ்பென்ஸ் பண்றவங்களே ரொம்ப குறைவு. இப்போ நீங்க ஒரு வேட்புமனு தாக்கல்ல தொடங்குதுங்க, அதுக்கும் சொல்ல போனா நேர்காணல்லையே தொடங்குதுங்க. இப்போ திமுகல வெறுமனே நேர்காணலுக்கு மட்டும் ஊர்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து 1 லேக் வரைக்கும் செலவாகுதுங்க. நம்ம வந்து விருப்பமனு தாக்கல் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு அமௌண்ட். நேர்காணலுக்கு வர்றோம், நேர்காணலுக்கு வரும்போது சும்மா வெறுமையை வச்சுட்டு வர முடியாது,
ஊர்ல இருந்து 10 பேரை கூட்டிட்டு வரணுங்க. ஒரு 2 நாள் தங்கணுங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 1 லேக் வருதுங்க. ரொம்ப ஈஸியா சர்வ சாதாரணமா 1 லட்சம் ரூபா வரும். அப்போ இது புதிய கட்சி, விஜய் கட்சி. இப்ப நீங்க இதுல இருந்து பாருங்க, நேர்காணல்ல இருந்து பாருங்க. ஒருத்தருக்கு டிக்கெட் கிடைக்குது. வேட்புமனு தாக்கல்ல இருந்து அவர் செலவு தொடங்கும். ஒர்ஸ்ட்டுங்க 2 crores to 5 crores இல்லாம ஒரு கேண்டிடேட் ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு பிரமையை கூட வாங்க முடியாது. இவங்க சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப சென்னையில வந்து எல்லாரும் நிக்கிறாங்க. சென்னையில விஜய் ஜெயிச்சிருவாரு, அங்க ஆதவ் ஜெயிச்சிருவாரு. அது வாய்ப்பே கிடையாதுங்க. சிம்பிள் ரீசன் இந்த கணக்கு தான். அப்போ சின்ன ஊர்களுக்கு போய் பாருங்க. இப்ப புதுக்கோட்டை மாவட்டம், இப்போ கந்தர்வக்கோட்டை தொகுதி, ஆலங்குடி தொகுதி, இந்த மாதிரி ரூரல் கான்ஸ்டிடுவன்சில 5,000 ஓட்டு 7,000 ஓட்டு கூட வாங்க முடியாதுங்க தாவேகாவால. பிராக்டிகல் ரியாலிட்டிங்க அது. பெரம்பூருக்கு எட்டியே பார்க்காத விஜய் பெரம்பூர்ல நின்று ஜெயிச்சிருவாரு. பெரம்பூர்லாம் ஜெயிக்கவே முடியாதுங்க. பெரம்பூர்னு இல்ல, சென்னையில இருக்கிற எந்த தொகுதியிலையுமே தாவேகா ஜெயிக்காது. என்ன காரணம்னா, கடைசியா ஒரு 10 நாள் இருக்கு பாத்தீங்களா, வாக்குப்பதிவுக்கு முந்தி 10 நாள். அப்போ வந்து நம்ம கட்சிக்கு நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கணும் எல்லாம் கொத்தி எழுதிட்டு போயிடுவாங்க. 10 நாள் ஆஃப் ஆயிடுவாங்க எல்லாரும். பூத்துல உட்கார வச்சிருக்கணும் கொத்தி எழுதிட்டு போயிடுவாங்க. எப்படி நீங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல எல்லா வீட்லயும் வந்து விஜய் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு ஓட்டு வாங்கி தந்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பகல் கனவு. இன்னைக்கு வந்து ஒரு சினிமா ஸ்டார் வரும்போது உற்சாகமா இருப்பாங்க, இளைஞர்களும் மற்றவங்களும் உற்சாகமா இருப்பாங்க. தேர்தல் நெருக்கத்துல அதெல்லாம் மறைஞ்சிரும். அதுபோக தேர்தல் திருவிழா, எல்லாரும் வாக்கு கேட்டு வருவாங்க, எல்லாரும் 2 வீலர் பேரணி நடத்துவாங்க. இது போக வந்து தொகுதிக்குள்ள இருக்கிற முக்கியஸ்தர்கள் சுயேட்சையா போட்டி போடுவாங்க. யாரு எதுக்கு ஓட்டு கேட்கறானே தெரியாத அளவுக்கு தேர்தல் களம் குழம்பிடும். இதுல இவங்களுக்கு எல்லாம் தேர்தல் நின்ன அனுபவம் என்னன்னு பாருங்க. பொதுச் செயலாளர் ஆனந்த், அவர் பாண்டிச்சேரியில புஷியில நின்றுருக்காரு. அது வந்து ஒரு 3 தெரு 4 தெரு தாங்க ஒரு தொகுதிங்கிறதே அவ்வளவுதான். அப்புறம் பாண்டிச்சேரியில இயல்பாவே வந்து தொகுதிக்குள்ள நல்ல அறிமுகம் இருந்தா கூட கொஞ்சம் ஓட்டு விழுந்துரும். இங்க வந்து இதெல்லாம் பிரம்மாண்டமான தொகுதிங்க. 2.25 லட்சம் ஓட்டு பதிவாகும் பெரம்பூர்ல. 2.25 லட்சம் ஓட்டுல வந்து விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னா 1 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கணும். அங்க ஏற்கனவே கமிட்டட் ஓட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்தே 1.25 லட்சம் ஓட்டு இருக்கு. சரி 1.5 லட்சம் ஓட்டு வாங்குவாங்கன்னு வைங்க, 2 கட்சியும் சேர்த்து நான் சொல்றேன். இவரு கூட அவரு கூட அப்படி நான் சொல்லவே இல்லை. அது போக அவர் சீமான் அவங்க ஏதோ ஒரு ஓட்டு வாங்கத்தான் செய்வாங்க. அப்புறம் சசிகலா, டாக்டர் ராமதாஸ் அவங்க ஏதோ கொஞ்சமாவது ஓட்டு வாங்குவாங்கல்ல. கூட்டி கட்சி பாத்தீங்கன்னா விஜய் வாங்கக்கூடிய ஓட்டு, அவருக்கு டார்கெட் இவ்வளவுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணக்கூடிய ஓட்டு 50,000 70,000 தான் வரும். அவ்வளவுதாங்க, பேலன்ஸே இருக்கு. அந்த பாயிண்ட் இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. சரி 2 லட்சம் ஓட்டு ஆவரேஜா ஒரு தொகுதியிலன்னு வச்சீங்கன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா 75,000 to 1 lakh வேணும். அப்போ அதே தொகுதியில மத்த கட்சிகளுக்கு ஏற்கனவே எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நீங்க பாக்கணும்ல. அந்த ஓட்டுல இருந்து நீங்க கொஞ்சத்தை எடுப்பீங்க, அதை கூட நான் மறுக்கவே இல்லை. திமுக ஓட்டுல இருந்தும் கொஞ்சம் வரும், அதிமுக ஓட்டுல இருந்து விஜய் கொஞ்சம் வரும். அந்த கொஞ்சம்ங்கிறது எவ்வளவு பாசிபிள்? 2 கட்சியிலும் சேர்ந்து ஒரு 20% வந்துருமா விஜய்க்கு? அப்ப 2 கட்சியும் சேர்ந்து ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு 30,000 ஓட்டு வர்றது தானே வாய்ப்பு வரும். அப்ப இந்த 1.5 லட்சம் 30,000 1 80,000ங்க. சுயேட்சைகள்லாம் சேர்ந்து ஒரு 10,000 பிரிச்சிருவாங்க. 1 90, சீமான் ஒரு 5,000 பிரிச்சிருவாரு, 1 95, 2 லட்சம் ஓட்டு இதுலயே கணக்கு வந்துருவேன்ற. நீங்க 2 lakhsன்னு வச்சு ஒரு ஆவரேஜ் வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா பிராக்டிகல் பாசிபிலிட்டி இவ்வளவுதான் இருக்கு. இதை தாண்டின பாசிபிலிட்டி கிடையாதுங்க. தாவேகா வந்து அந்த வெற்றி கனியை சுவைப்பதற்கு இன்னும் ஒரு 2 தேர்தல் வேணும். ஏன்னா அப்பதான் உண்மையிலே தொகுதியே தெரியும். ஆதவுக்கு என்ன, அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து வியூக நிபுணர், எனக்கு எல்லாம் தெரியுங்க. அந்த வியூக நிபுணர் தான் பிரசாந்த் கிஷோர், பீகார். என்ன தெரிஞ்சது? களம் வேறங்க, வியூகம் வேற, களம் வேற. அப்ப ஆதவ் தேர்தல் அவர் வில்லிவாக்கம், பெரம்பூர் வில்லிவாக்கம் ஒண்ணு, ரெண்டுமே பெரிய தொகுதி. 2க்கு சேர்த்தா வந்து ஒரு 4.5 லட்சம் ஓட்டு வரும் போல இருக்கு. அப்போ பியூர்லே வந்து சினிமா ஸ்டார் அதுல ஜெயிச்சிடலாம், அந்த கணக்கு உண்மையிலே போனியாகாது.
விருதாச்சலத்துல போய் விஜயகாந்த் போட்டி போடுறாரு. விருதாச்சலத்துல ஓட்டு எப்படி அங்க அப்ப வந்து வன்னியர் ஓட்டுங்க ஒரு பக்கம், திமுக அதிமுக ஓட்டு. விஜயகாந்த் வந்து நான் வன்னியர் ஓட்டு, தலித் ஓட்டை கால்குலேட் பண்ணி அங்க போனாரு. கடைசியில் ஜெயிச்சதுங்கிறது 3000 4000 டிஃபரன்ஸ் தான் ஜெயிச்சது. 3 போட்டி, மூணு பேர் ஏத்து நிக்கிறாங்க. இதே உதாரணம் அப்படியே நீங்க டி ராஜேந்தருக்கு போட்டு பாருங்க. 96 அவர் வந்து பர்கூர்ல நிக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா, சோவனம் திமுக கேண்டிடேட், அப்புறம் இன்னொரு யாரோ ஒரு கேண்டிடேட், டி ராஜேந்தர் பெரிய ஸ்டார். அவர் பையன் சிம்பு சின்ன பையன், அவரெல்லாம் ஓட்டு வெட்ட. உஷா அவங்க மனைவி ஓட்டு வெட்ட. நான் தாங்க ஜெயிப்பேன்னாரு அவரு. என்கிட்ட அப்படிதான் சொன்னார், நான் தாங்க ஜெயிப்பேன். ஜெயலலிதாக்கு எதிராக வந்து ஒரு பெரிய அலை வீசுது. திமுக எப்பவுமே மக்கள் விரோத கட்சி. இதே தாங்க சொன்னாரு. விஜய் என்ன சொல்றாரோ அதை 96 சொன்னார். மக்கள் விரோத கட்சி திமுக, நான் தான் ஜெயிப்பேன், வேணா பாருங்க. அவர் ஜெயிக்கவே இல்லை. ஜெயலலிதாவும் ஜெயிக்கல. திமுக வேட்பாளர் சோவனம் யாருன்னே தெரியாது, அவர் ஜெயிச்சாரு. என்னன்னா அந்த இது வந்து ஒரு கணக்கின் அடிப்படையில் தாங்க இந்த தேர்தல் இயங்குது. இந்த கணக்கை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கணும், சம்பவம். அப்போ நம்ம கணக்கெல்லாம் வந்து ஒன்றும் தேராது, இந்த கணக்கெல்லாம் ஊத்திரும். இப்போ 91 ராஜீவ்காந்தி கொலை பிரம்மாண்ட சம்பவம், எல்லா கணக்கும் அவுட் ஆயிடுச்சுங்க. இந்திரா காந்தி அம்மா கொலை, அப்புறம் வந்து எம்ஜிஆரோட உடல்நல கோளாறு 84, எல்லா கணக்கும் போனி ஆகல. மற்றபடி இது ஒரு கணக்கின் அடிப்படையில் தான், ஒரு சூத்திரத்தின் அடிப்படையில் தான் அது இயங்குது. பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்றத. இன்னும் 30 நாட்களுக்கு மேல இருக்கு, பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.